ஹாய் ஹலோ வணக்கம். இந்த மழையில் நம்ம வீட்டு ரோஜா செடி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த 4 நாள் மழைக்கு முன்னாடியே நம்ம வீட்டு காய்கறி கழிவுகளை வச்சு ஒரு சத்தான தண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை செடிகளுக்கு கொடுத்து வச்சுருந்தேன். அதன் மூலமாக டெய்லியும் 5-6 பூக்கள் பூத்துக்கிட்டே தான் இருந்தது. இந்த மழையினால் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. சரி, இன்றைக்காவது மொத்த பூவையும் வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கார் மொத்த பூவையும் கட் பண்ணிட்டாரு. இந்த ரோஜா செடி பூக்கள் மொத்தமே ஒரே செடியில் பூத்துது. இந்த தடவை பூக்கள் ரொம்ப பெருசு பெருசாக பூத்துருந்தது. பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அரிசி பருப்பு கழுவின தண்ணி, மிச்சமான புளிச்ச மாவோட அந்த தண்ணி, டீ போட்டு வடிகட்டின அந்த டீ தூள், இது மொத்தத்தையும் ஒவ்வொன்றா கழுவி ஒரு வேஸ்ட் பக்கெட்டில் சேர்த்து வச்சுட்டே வருவேன். ஒரு வாரம் ஆனதும் அந்த தண்ணியில் நிறைய நுண்ணுயிர்கள் ஃபார்ம் ஆகிடும். ஒரு பங்கு இந்த தண்ணி கூட 2 பங்கு சத தண்ணி செடிகளுக்கு 15 நாளுக்கு ஒரு தடவை கொடுத்துட்டு வந்தால் பெருசு பெருசாக